பிரபல இந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி அம்மையார் மறைவு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு துயரமான செய்தி. அவங்களுக்கு எத்தனை வருடங்கள் முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க குரூப்பில் இருந்து இன்னைக்கு அனிருத் வரைக்கும் 40,000 பாடல்கள் வரைக்கும் பாடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 மொழிகளில் பாடுவாங்க. 33 அவார்டு தேசிய மாநில விருது வாங்கியிருக்காங்க. 4 தடவை ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறாங்க. எல்லா மொழிகளிலும் அற்புதமாக பாடக்கூடிய யாருமே அவங்கள மறக்க முடியாது. அந்த அளவுக்கான பாடல்கள், அற்புதமான பாடல்கள் எல்லா படங்களிலும் பாடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 88 ஆயிடுச்சு. மைசூர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு வயது மூப்பின் காரணமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இடையில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு பாடகி ஜானகி அம்மையார். அவங்க பாடுறது எல்லா பாடல்களுமே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஹிட்டானது இருக்குது. அந்த காலத்தில் சிங்கார வேலனே அந்த பாட்டிலேருந்து அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாட்டு, அது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி பாடல்கள் வரிசையில் நிறைய நமக்கு இசைக்குயில், கானக்குயில் அப்படின்னு நிறைய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. எல்லா நடிகைகளுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க வாய்ஸ் சூட்டபிள் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ மைசூர் அந்த அரண்மனை வளாகத்தில் ஒரு இதில் அவங்க அவங்க மரியாதைக்காக, மக்கள் மரியாதை செலுத்துறதுக்காக அந்த உடம்பை வச்சுருக்காங்க. அவங்க எப்படி அரசு மரியாதையோடு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அரசு மரியாதையெல்லாம் கொடுத்து தான் பண்ணுவாங்க. மக்கள் அங்கே இறுதி மரியாதை செலுத்திட்டுருக்காங்க, அஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு பாடல். எந்த பாடல்கள் எடுத்தாலும், சோகக்கீட பாடல் எடுத்தாலும், அல்லது நம்ம தத்துவ பாடல்கள் எடுத்தாலும், சினிமா பாடல்கள் எடுத்தாலும் சரி, பக்தி பாடல்கள் எடுத்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக பாடியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பாடகர், பாடகி இனிமேல் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்களே பிறந்து வந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அற்புதமான பாடகரை நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழிகள், மலையாளத்தில், ஹிந்தியில், இப்படி 17 மொழியில் எல்லா மக்களும் விரும்பக்கூடிய அளவில் ஹிட்டான பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடை